ஏ சின்ன பொண்ணு, ஏமா இங்க நிக்கா? எக்கா, இந்த அண்ணன் கடை இட்லி சூப்பரா இருக்குக்கா. அதான் நானும் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். கோமதிக்கா, இக்கா கோமதிக்கா, கோமதிக்கா, இக்கா கோமதிக்கா. கோமதிக்கா, என்னாச்சுக்கா உங்களுக்கு? காலையில இட்லி வாங்க கடைக்கு வந்திருக்கிய? ஒன்னும் இல்லம்மா சின்ன பொண்ணு, இன்னைக்கு காலையில ஒரே குளிரா இருந்து பத்தியா, நல்லா அசந்து தூங்கிட்டேன் பத்துக்க. நேரம் வேற ஆயிப்போச்சா, டிஃபன் தனியா பிள்ளைகளுக்கு மதிய சாப்பாடு தனியா செஞ்சு வச்சுக்கேன், நேரம் ஆயிரும். அதான் காலையிலுக்கு மட்டும் கடையில் இட்லி வாங்கி கொடுக்கலான்னு வந்தேம்மா. ஓ அப்படியாக்கா, சரி சரி. கம்மியாக தான் வாங்கின மாதிரி இருக்குக்கா. உங்களுக்கு வாங்கலையா? எனக்கு வேண்டாமா, 2 பிள்ளைகளுக்கும் அவியலுக்கும் தான் வாங்கிட்டு போறேன். எனக்கு வீட்டில் கஞ்சி கிடைக்குமா, அதையும் குடிச்சு விடுவேன். எக்கா, மழை பெஞ்சு குளிரா இருக்கு. இந்த நேரத்துல போய் கஞ்சி குடிக்க சளி கிளி பிடிச்சிட போகுதுக்கா. இல்லம்மா சின்ன பொண்ணு, எனக்கு எப்பவுமே சளி பிடிக்காது பார்த்துக்க. நான் அடிக்கடி கஞ்சி குடிப்பேனா, அதனால ஒன்றும் செய்யாதுமா. ஆமா கோமதிக்கா, எனக்கும் கஞ்சி குடிச்சா எதுவுமே செய்யாதுக்கா. நானும் கஞ்சி கிடந்தா என் பாட்டுக்கு குடிச்சு விடுவேன். வயிறு நிறைய கஞ்சி குடிச்சா குழு குழுன்னு இருக்கும்க்கா. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படியாம்மா சின்ன பொண்ணு, இன்னைக்கு நீயும் காலையில் எதுவும் செய்யலையோ, இட்லி வாங்கிட்டு போறா? கோமதிக்கா, அதிகமாக காலையில் நான் எதுவுமே செய்ய மாட்டேங்க்கா. கஞ்சி கிடந்தா நான் குடிச்சு விடுவேன்க்கா. என் மவளுக்கு எப்பவும் டெய்லி காலையில் 2 இட்லி வாங்கி கொடுத்துருவேன். அப்படியாம்மா சின்ன பொண்ணு, டெய்லி இட்லி தானே பிள்ளைக்கு பிடிக்குமா? ஏக்கா, என் மவா அது நல்லா இருக்கு இது வேணும்லாம் கேட்க மாட்டாக்கா. என்ன கொடுப்போமோ அமைதியாக வாங்கி சாப்பிட்டுருவா. டெய்லி 2 இட்லி வாங்கி கொடுப்பேன், சத்தம் காட்டாமல் தின்ட்டு போயிடுவாக்கா. அப்படியாம்மா, நல்ல பிள்ளையா இருக்காளே. என் மோவை பாரு, தம்மா துண்டு தான் இருக்கான். ஆனால் எது கொடுத்தாலும் எம்மா இது வேண்டாம், இது நல்லா இல்லை அப்படின்பா மத்துக்கு. எனக்கு இதுதாம்மா வேணும், இது செஞ்சு தாங்கன்னு கேட்பான் சில நேரம். அவன் ஆசைப்பட்டு கேட்டதை செஞ்சு கொடுத்தேன் ஐயா, அப்படி ரசிச்சு சாப்பிடுவான். பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அதனால அவன் என்ன கேட்டாலும் நான் செஞ்சு கொடுத்துருவேன். அப்படியே கோமதிக்கா, நீங்க என்ன செஞ்சாலும் சூப்பரா தான் இருக்கும். அதுவும் ஆசைப்பட்டு பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னு வைங்களா, அருமையா தான் இருக்கும். கோமதிக்கா, இக்கா கோமதிக்கா. இக்கா கோமதிக்கா, அங்க பாருங்க, அந்த கலர் குருவி கத்திக்கிட்டே ஓடி வரா. ஆமா சின்ன பொண்ணு, ஏன் இவ்வளவு வேகமா ஓடி வரா? தெரியலையேக்கா, அவளே ஓடி வந்துட்டு சொல்லுவா. கோமதிக்கா, கோமதிக்கா, எங்கக்கா போனீங்க? காலையிலே உங்களை தேடி அலைய வேண்டியதா இருக்கு. லட்சுமி, என்னாச்சுமா? எதுக்கு என்ன தேடி வந்தா? பிள்ளைகளுக்கு இட்லி வாங்க கடைக்கு வந்தேம்மா. கோமதிக்கா, முக்கியமான விஷயம்க்கா, சொல்லலான்னு வந்தா இப்படி அலைய விட்டுட்டேன். ஆமா, இவரு பெரிய வெளிநாட்டு தூதரு. வெளிநாட்டு செய்திலாம் அள்ளிக்கிட்டு வந்திருக்காவ. இவளை நாங்க அழிய விட்டுட்டோம். ஏன் வளர்ந்த மாடு, சும்மா கடை பாத்துக்க. சொல்ல வந்தது உனக்கும் சேர்த்துதான், பிற சொல்லாம போயிருவேன். எனக்கும் சேர்த்துதான் சொல்ல வந்தியா? என்ன கலர் குருவி? அது இந்த 100 நாள் வேலைத்திட்டு இருக்குல்ல. ஆமா, அதான் நம்ம ஊர் குளத்தை தூர்வார போறாவலாமே. ஆமா கோமதிக்கா, நம்ம ஊர் ஆட்கள் தான் வேலைக்கு போதான். நம்ம எல்லாரும் சேர்ந்து போமா. ஏ லட்சுமி, நம்மளுக்குலாம் அந்த மாதிரி வேலை செஞ்சு பழக்கம் இல்லையம்மா. நான் வரல, நீங்க வேணா போயிட்டு வாங்கம்மா. ஐயே கோமதிக்கா, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? ஏ கலக்குருவி, கோமதி அக்கா பச்சை புள்ளமா, அவளுக்கு எதுவுமே தெரியாது. ஏ சின்ன பொண்ணு, என்னம்மா சொல்றா? இக்கா, நீங்க வேலைதான் என்ன நினைச்சிய? அங்க போய் கஷ்டப்பட்டு மம்பட்டி எடுத்து மண்ணை தோண்டி அள்ளி தூர போடாம நினைச்சீங்களோ? ஆமா சின்ன பொண்ணு, தூர் வரணும்னா அதெல்லாம் செய்யலாமா? நம்ம இந்த மண்ணு சம்மந்தெல்லாம் பழக்கம் இல்லம்மா. அந்த நான் செஞ்சுக்கிட மாட்டேல சின்ன பொண்ணு, அதான் வரலைன்னு சொன்னேம்மா. கோமதி அக்கா, அங்கெல்லாம் போய் மண்ணெல்லாம் சமைத்து கஷ்டப்பட வேண்டாம்க்கா. என்னம்மா சொல்ற? அட ஆமா கோமதி அக்கா, போனோமா வேலை செய்யற மாதிரி போட்டாக்கு 4 போசை கொடுத்தோமா, உட்காந்து ஊரு கதை பேசணும்க்கா. சின்ன பொண்ணு என்ன சொல்றா? ஊரு கதை பேசணுமா? ஏக்கா, ஊரு கதைனா ஊரு கதை மட்டும் இல்லக்கா, நம்மளுக்கு என்ன தோணுது அது செய்யலாம். அட ஆமா கோமதி அக்கா, போனோமா கொண்டு போன கஞ்ச குடிச்சோமா, உட்காந்து கதை பேசணுமா, இந்த ராமலட்சுமி வீட்டுல என்ன நடந்துச்சு, வசந்தி வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு பேசணுமா, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் கோமதி அக்கா, வாங்க. ஏ லட்சுமி, இப்படி உட்காந்து கதை விட்டா யாருமே வேலை செய்வா? ஏ கோமதிக்கா, சூப்பர்வைசர் இருப்பாருக்கா, அவர் இருக்கிற வரைக்கும் மாங்குன்னு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடணும். இல்லையா, செய்யற மாதிரியாவது ஆக்ஷன் கொடுத்துடணும். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவர் கிளம்பிடுவாரா, அப்புறம் நம்மளுக்கு என்ன வேலை தோணுதோ அதை செய்ய வேண்டியதானக்கா. அது இல்லாம நம்மளாம் கொஞ்ச நாளைக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கா, இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? வாங்க கோமதிக்கா போவோம். வேண்டாம் லட்சுமி, வேலையே செய்யாம ஒரு இடத்துக்கு போறது நல்லா இருக்காதுமா, நான் வரலமா. ஐயே கோமதிக்கா, நீங்க ஒரு நாள் வந்து பாருங்கக்கா, நல்லா இருக்கும். கோமதிக்கா, நான் சொல்றத கேப்பீங்களா இல்லையா கோமதிக்கா? இக்கா வந்து பாருங்கக்கா, அப்போதானே அது எப்படி இருக்குன்னு தெரியும். ஏ கலக்குருவி, இணையில இருந்து தானே வேலைக்கு போனோம். அட ஆமா வளர்ந்த மாடு, 10 மணிக்கெல்லாம் போகணுமா? அப்போ கோமதிக்கா, நீங்க வீட்டுல போய் பிள்ளைகளுக்கு இட்லியை கொடுத்துட்டு மதியம் சோத்தை கிண்டி கொடுத்துருங்க. அப்படியே அவங்க தூக்கு சொட்டில காலையில சாப்பாடு மதியம் சாப்பாடு எல்லாத்தையும் அள்ளி போட்டு வாங்க கோமதிக்கா. இன்னைக்கு ஒரு நாள் வந்து பாருங்க கோமதிக்கா, நல்லா இருக்கும். அப்புறம் தினமும் நீங்களே வருவீங்க. ஆமா கோமதிக்கா, நீங்களும் வாங்க. நம்ம தெருல எல்லாரும் போலான்னு இருக்காளுக்கா, நீங்க மட்டும் வராம இருந்தா நல்லா இருக்குமாக்கா? வாங்கலாம். என்னவோ 2 பேரும் ஏதோ சொல்றியம்மா, நானும் வாரேன். 10 மணிக்கு தானம்மா? ஆமா கோமதிக்கா. கோமதிக்கா, சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு ரெடியா இருக்கு கோமதிக்கா, நானே வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். சரிம்மா சின்ன பொண்ணு, ரெடியா இருக்கேன்.
அப்புறம் இந்த வீட்டில் மண்வெட்டி கூட ஏதாவது இருந்தால் எடுத்துட்டு வாங்க, மண்ணலி போட ஆகும்ல. ஆ சரிம்மா, எடுத்துட்டு வந்துடுறேன். அப்போ வாங்க கோமதிக்கா, வீட்டுக்கு போவோம். நீங்க 2 பேரும் கையில பார்சலோட நிக்கல என்ன? லட்சுமி, இட்லி வாங்க வந்தோமா? என்னக்கா நீங்க மட்டும் வாங்கிருக்கியே, எனக்கு தரலையா? ஏ கலக்குருவி, இட்லி காசு கொடுத்து வாங்கணும் கலக்குருவி, சும்மாவா தருவாவே? காசு கொடுத்தாலும் நீங்க மட்டும் வாங்கிருக்கியே, எனக்கும் வாங்கி தரணும்ல. நான் காலைக்கு எதுவுமே செய்யல. அந்த அண்ணன் 2 இட்லியை வாங்கு. ஏனே இந்த குள்ள குருவி இருக்கல்ல, இவளுக்கு 2 இட்லியை கொடுங்கனே. இந்தாங்கம்மா. 2 இட்லியை வாங்கிட்டே கலக்குருவி, வா போவோம். ஏ கலக்குருவி, வேகமா நிறைய எட்டி வையா. இப்படி மெதுவா இழுத்துக்கிட்டே போனா நாளைக்கு தான் போய் சேருவா. என் வளர்ந்த மாடு வேகமா தான் நடக்கேன். இதுக்கு தான் சீக்கிரம் கிளம்புனே. ரொம்ப நேரம் ஆக்கிட்டா. இதுல என்ன வேற வேகமா நடங்கியோ? நான் இப்படிதான் நடப்பேன். உனக்கு வேணா நீ முன்னாடி வேகமா ஓடு. ஏ கலக்குருவி, மெதுவா போனா உன்னையும் தானே வேலையில சேர்க்க மாட்டாவ, வேகமா எட்டி நட. சின்ன பொண்ணு, அவசரப்படுத்தாதம்மா. இன்னும் 10 மணி ஆகல. நம்ம சீக்கிரம் போயிடலாமா? ஏக்கா, ஊருள்ள எல்லா பொம்பளையும் அங்கதாக்கா போயிருக்காள்வ, குத்துப்படியா இருக்குங்கக்கா. சீக்கிரம் போனாதான் நம்மளுக்கும் வேலை கிடைக்கும். அப்படியா சின்ன பொண்ணு? ஏன் லட்சுமி, வேகமா நடமா. ஏக்கா, இதுக்கு மேல வேகமா நடக்கணும்னா ஓடதாக்கா செய்யணும். ஓடியாவது தொலை கலக்குருவி, நேரம் ஆகுது. ஓடலாம் வேண்டாம். இந்த கிட்ட வந்தாச்சுல. என்ன லட்சுமி சொல்றா, கிட்ட வந்துட்டோமா? அட ஆமாக்கா, என்ன பாருங்கக்கா, எல்லாரும் கூட்டமா நிக்கிறாள்வல்ல. கோமதிக்கா, இதான் வந்தாச்சுக்கா. இதான் நம்ம ஒரு குளம், இதான் நம்ம தூர் வர போறோம். அப்படியா லட்சுமி? ஆமா கோமதிக்கா, மண்ணெல்லாம் அள்ளி கொண்டு வெளியே வந்து போடணும். ஏ கலக்குருவி, நீ என்ன சூப்பர்வைசர் மாதிரி அந்த அக்காளுக்கு வேலை சொல்லிட்டு இருக்கா? ஏன் வளர்ந்த மாடு, கோமதிக்கு எதுவும் தெரியாதுல்ல, அதான் சொன்னேன் என்ன பண்ணணும்னு. ஓ, முன் அனுபவம் இருக்குன்னு படம் காட்டுறா. நல்ல படம் காட்டு, ஆனா உன் படம் எதுவும் இங்க ஓடாது பாத்துக்க. பா வளர்ந்த மாடு, ஒன்ல மனுஷன் பேசுவானா? பேசாதே, போ அந்த பக்கம். ஏ சின்ன பொண்ணு, சும்மா இருமா. ஏக்கா. ஏ சின்ன பொண்ணு, அங்க பாரு, உமா வசந்திலாம் உட்காந்துருக்காவம்மா. அட ஆமா கோமதிக்கா, அவ்வளவுதான். ஆளா வந்து உட்காந்து கதை விட அளவு பாருங்க. ஏன் வளர்ந்த மாடு, அவள என்னன்னு கேளு. என்ன 4 முடி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏ சின்ன பொண்ணு, இப்பதான் வரியா? அட ஆமா 4 முடி. 10 மணிக்கு வர சொன்னா கரெக்டாக 10 மணிக்கு தான் வருவியோ? நல்ல வேலை, போட்டோ எடுக்க ஆள் வரல, சூப்பர்வைசர்னு வரல, அதனால தப்பிச்சா பார்த்துக்க. இல்லைனா வந்து இன்னைக்கு வேலையே இல்லாமல் போயிருக்கோம். ஏ 4 முடி, என்ன சொல்றா? அட ஆமாம் சின்ன பொண்ணு, எல்லாரும் வந்துட்டாவ. அங்கனக்குள்ளே தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காவ பார்த்துக்க. இனிதான் நம்மக்கிட்ட வந்து வேலை சொல்லிட்டு போட்டோ எடுத்துகிட்டு போவாவ. அப்படியா? நல்ல வேலை, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். இதென்ன இடுப்பில் பெரிய தூக்குச்சட்டியாக இருக்கு? ஏன் 4 முடி, சாப்பாடு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏம்மா, அதுக்கு இத்தா பெரிய வாலியாம்மா, கல்யாண வீட்டில் சோறு அள்ளுற மாதிரி? ஏன் 4 முடி, நான் இன்னும் காலையிலேயே திங்கலை, அதான் இங்கே வந்து தின்னுக்கலான்னு சொல்லி டப்பால போட்டு கொண்டு வந்திருக்கேன். ம், டப்பா ரொம்ப தான் சின்னதாக இருக்கு. ஏன் வசந்தி, சும்மா இருமா. அவ நல்லா சாப்பிடுவா. சாப்பிட்ற பிள்ளைய பார்த்து கண்ணு வச்சிடாதே. இன்னும் கோமதிக்கா, காற்று இந்த பக்கம்லாம் வீசியிருக்கே. கோமதிக்கா, நீங்களுமா வேலைக்கு வந்திருக்கியே? ஆமாம்மா, என்னாச்சுமா? இல்லைக்கா, இதுக்கு முன்னாடி தான் உங்களை பார்த்ததுலல, அதான் என்னன்னு கேட்டோம். ஏன் 4 முடி, கோமதிக்காக்கு இந்த வேலைலாம் என்னன்னே தெரியல. நானும் கலக்குருவி தான் சொல்லி கூட்டு வந்திருக்கோம். அவில ஏன் சின்ன பொண்ணு கூட்டிகிட்டு வந்தா? அவிய ஏன் இங்கே வந்து வேலை செய்யணும்? இந்த லட்சுமி கோமதி அக்கெல்லாம் நல்லா தானே இருக்காவே, எந்த குறையும் இல்லாமல். அப்புறம் அவிலுக்கு எதுக்கு இந்த வேலை? ஏன் வசந்தி, என்ன சொல்றா? எந்த குறையும் இல்லாம இருக்காவளா? லட்சுமி அப்படி தானே, உங்கள் வீட்டில் என்ன கஷ்டமா? நீனும் கோமதி அக்காவும் நல்லா தானே இருக்கியே. இப்போ நான் இழுவ சின்ன பொண்ணுலாம் கஷ்டப்படுறோம். இந்த வேலைக்கு வரதுல ஒரு நியாயம் இருக்குது. ஏன் 4 முடி, சும்மா இரா. ஏன் அப்படி கோமதிக்கா கிட்ட பேசுறா? அவைய வேலைக்கு வந்தா உனக்கு என்ன? உன் சம்பளத்துல இருந்தா அவளுக்கு கொடுக்க போறா? கவர்மெண்ட் தானே கொடுக்க போகுது. உன் வேலையை பருப்போ. ஏன் வசந்தி, இன்னொரு வாட்டி இதை மாதிரி பேசணும்னு வச்சுக்கியா, வாயை வெட்டி எடுத்து விடுவோம் பார்த்துக்க. நல்லா தான் இருக்கும், என்ன குறையா? நீ வந்து பாத்தியோ என் வீட்டில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு? ஏன் லட்சுமி, சும்மா தானே சொன்னேன். உன்னை பார்த்தாலே தெரியுது உனக்கு என்ன பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கான்னு. மூஞ்ச பார்த்தாலாம் எவ்வளவு கடன் இருக்குன்னா தெரியாது. 4 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருக்கேன். நீ வந்து அடிக்கிறியா? நான் வீட்லயே இருக்கேன், வேலைக்கு போகாம. 4 லட்சமா? ஆமா, 4 லட்சம் இருக்கு. வந்து நீ அட. நான் வேலைக்கே போகாம வீட்ல இருந்து வெட்டியே தின்னுட்டு இருக்கேன். எம்மாடியோ, உங்கள்கிட்டலாம் வாய் கொடுக்க முடியுமாப்பா? என்ன பேச்சு பேசுறியே? ஏன் 4 முடி, சும்மா இரு. வந்ததுல இருந்து தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்கியா? நான் பேசினா தேவையில்லாம பேசுறேன். நீங்க மட்டும்தான் தேவைக்கு அளவா பேசுறீங்களாக்கோ. ஏன் வசந்தி,
தெரியாம இந்த வேலைக்கு வந்துட்டேம்மா. நீ ஓவரா பேசாத. நான் வீட்டுக்கே போறேன். ஏ கோமதிக்கா எங்கக்கா போறியா? நில்லுங்க. கோமதிக்கா, அவ என்னத்தையும் சொல்லிட்டு போறாக்கா. நீங்க எங்கேயும் போவாதியே, நம்ம இங்கேயே இருப்போம். இல்ல வேண்டாம் லட்சுமி, அவ என்னத்தையும் நினைச்சுக்கிட்டு பேசுறா. எனக்கு கஷ்டமா இருக்குமா, நான் வீட்டுக்கே போறேன். ஏ கோமதிக்கா போவாதிக்கா. அவ நீங்க நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் இப்படியே தாக்கா பேசிக்கிட்டே கிடப்பா. அவளா நீங்க ஒரு ஆளை நினைக்காதீக்கா. அட கோமதிக்கா, ஆமா கலக்குரியே சொல்றதுன்னு சரிதான். இவ ஏதாவது பைத்தியக்காரித்தனமா பேசிட்டு இருப்பாக்கா. வாங்க நம்ம அந்த பக்கமா போயிருப்போம். ஏ உமா, பாத்தியா நான் இப்போ என்ன தப்பாக எழுதப்பட்டேன்? இப்படி அவ்வளோ என்கிட்ட சண்டைக்கு வராள்வே. விடுங்கக்கா, அவளை போறாள்வே. பார்த்துக்கிறேன் உமா. அவ்வளோல எப்படியும் சீட்டுக்கு என்கிட்ட தானே வரணும். ரொம்ப தான் ஆட்டிக்கிட்டு போகிறாள்வே. ஆமாக்கா. இந்த சின்ன பொண்ணுக்கு இருக்கு ஒரு நாள். வாய் ரொம்ப தான் பேசுகிறா. ஆமாக்கா. இந்த லட்சுமி என்னைக்கும் அமைதியாக இருப்பா, என்ன சொன்னாலும் இன்னைக்கு ஓவரா துள்ளுறா பத்தியா? ஆமாக்கா. இருந்தாலையும் போயிட்டு போகிறாளோ உமா. இனி உள்ளுக்கிட்ட எதையும் பேசக்கூடாது பார்த்துக்க. ஆமாக்கா. நீ வா உமா, நம்ம வேலையை பார்ப்போம். கோமதிக்கா, அவளை சொல்றாள்னு எதையும் தப்பா நினைக்காதீக்கா. அவ அப்படிதான். வசந்தியை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்லக்கா. ஆமா லட்சுமி, எனக்கு அவளை பத்தி தெரியும்தாம்மா. நான் விருப்பம் இல்லாம தானே இந்த வேலைக்கு வந்தேன். அதுவும் இல்லாம இப்படி சொன்னது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சுமா. அதான் வீட்டுக்கு போலான்னு நினைச்சேன். கோமதிக்கா, அவ பேசுறதெல்லாம் நினைச்சு கஷ்டப்படாதீக்கா. பாருங்க, இந்த வேலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னாச்சும் ஆளியா இருக்கும் தெரியுமாக்கா? பாருங்க, வேலைக்கு வந்தாச்சு. ஆனா நம்ம வேலையா செஞ்சுட்டு இருக்கோம். உட்காந்து கலந்தாக்கா பேச போறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா இருக்கும் கோமதியக்கா. இது உங்களுக்கு தெரியாததா? நாம தான் அதுக்கு ஏத்தாப்புல வளைஞ்சி நெளிஞ்சி போனோம். பரவாயில்லையே வளர்ந்த மாடு, நல்லா பேச கத்துக்கிட்டியே. நாங்களும் பெரிய அறிவாளி தான் கலக்குருவி. ஆமா ஆமா, நெடுங்க வளர்ந்த ஒரு பெரிய வளர்ந்தா மண்டி. ஏக்கா, இவ்வளவு சும்மா இருக்க சொல்லுங்க. எம்மம்மா, 2 பேரும் சண்டையை ஆரம்பிக்காதியப்பா. பிறகு நான் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருவேன். கோமதியக்கா, சாப்பிடுவோமா? ஏன் சின்ன பொண்ணு, இப்பதானமா வந்தோம், அதுக்குள்ள சாடுவோமான்னு கேக்கா? ஏக்கா பசிக்குதுலக்கா, அப்புறம் திங்கண்டாமா? ஏன் வளர்ந்த மாடு, கொஞ்சம் அமைதியா இரு. சூப்பர் ரேசர் இப்ப வந்துருவாருல, வரும்போது சோத்து சட்டியோடய உட்காந்துட்டு இருப்பா. அவர் போனதுக்கு அப்புறம் தின்னா. அவர் என்னைக்கு வர, நான் என்னைக்கு திங்க. எனக்கு பசிக்குதுப்பா, நான் இப்ப டப்பாவை திறந்து திங்க போறேன். ஏன் சின்ன பொண்ணு சும்மா இருமா. ஏக்கா, என்னாலலாம் பசி தாங்க முடியாதுக்கா. நான் பசிச்சோன்னு தின்றணும். நான் திங்க போறேன். ஏன் கலக்குருவி, பாத்தியா? நல்ல மாங்காலாம் போட்டு கஞ்சி எடுத்து வந்திருக்கேன். மோர் ஊத்தி சூப்பரா இருக்க போகுது. ஏன் மாடு உள்ள வை மாடு, அப்புறம் தின்னு. சூப்பர் ரேசர் வர போறாரு. நான் திங்க போறேன்ப்பா. சூப்பர் ரேசர் வந்தாச்சு, எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அப்பவே சொன்னேன் உள்ள வேணு, கேட்டியா? நிம்மதியா ஒரு கஞ்சி கூட குடிக்க விட மாட்டேங்கிய. எல்லாரும் வந்தாச்சா? இவர் தான் நம்ம 100 நாள் வேலை திட்டத்தோட சூப்பர்வைசர். இவர் பியாரு கோவிந்தன். காலையில் எல்லாரும் 10 மணிக்கே வேலைக்கு வந்துடணும். வந்த உடனே அட்டண்டன்ஸில் கையெழுத்து போட்டுறணும். லேட் ஆச்சுன்னா நீங்கள் அன்னைக்கு வேலைக்கு லீவு, சம்பளம் எதுவும் கிடையாது. 10 நிமிஷம் லேட்டாக வந்துட்டேன், சைன் போடுறேன், எனக்கு சம்பளத்தை தானி யாரும் என்கிட்ட கேட்கக்கூடாது. மற்ற விஷயத்தெல்லாம் பற்றி சார் இப்போ சொல்லுவாங்க. ஏம்மா, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சூப்பர்வைசர் கோவிந்தன். அடியே மயிலு, என்னடி இது? சூப்பர்வைசர் வாய்ஸ் கிளி மாதிரி இருக்கு. பார்க்க ஆளு ஆனை போல இருக்காரு, எலி மாதிரி சத்தம் போடுறாரு. பச்சை கிளியத்தை சும்மா இருங்க, அவர் காதில் கேட்டுற போகுது. ஏ இழுவே, சூப்பர்வைசர் வாய்ஸை பற்றியா? இனிமையாக இருக்கு. ஆமாக்கா. ஐயா இழுவே, அவர் பேச்சை விட உன் சிரிப்பு கன்றாவியா இருக்கே. எக்கா, ஏன்க்கா அப்படி சொல்லுதியே? சும்மா காமெடி காமெடி. கோமதிக்கா, சூப்பர்வைசர் வாய்ஸ் கிடையல, அருமையா இருக்கு. ஏக்கா, இவரை நினைச்சாக்கா நீங்க பயந்துட்டு இருந்திய? ஆள் பார்க்க டம்மி பீஸ் மாதிரி இருக்காருக்கா. என்னம்மா இது, எல்லாரும் தனித்தனியா பேசிட்டு இருக்காங்களே என்ன? இருங்க சார், ஒரு நிமிஷம். எல்லாரும் கவனிங்க. சார் பேசிட்டு இருக்கிறத பற்றி நீங்கள் பேசாதியே. சார், சாரி சார், நீங்க பேசுங்க. எல்லாரும் கரெக்டான நேரத்துக்கு வேலைக்கு வந்துருங்க. கரெக்டா 10 மணிக்கெல்லாம் வந்துடணும். நீங்க இப்போ உங்க ஊர் குளத்தை தான் தூர்வார போறீங்க. மழை வரதுக்குள்ள நல்லா தூர்வாரிடுங்க. அதுக்கப்புறம் ஊரை சுத்தி மரம் நட போறீங்க. உங்க ஊருக்குன்னு தனியா 100 மரம் கொடுத்துருக்காங்க. எல்லா மரத்தையும் நடணும். நட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 2 நாளைக்கு ஒரு வாட்டி எல்லா மரத்துக்கும் தண்ணி ஊற்றணும்.
இதுதான் உங்களோட வேலை. எல்லாரும் ஒழுங்கா வேலை பாருங்க. ஓபியார் அடிக்காதீங்க. நான் டெய்லியும் வர முடியாது. லீலாக்கா தான் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. அவங்க கிட்ட யாரும் சண்டைக்கு போக கூடாது. நான் இத்தனை மணிக்கு தான் வருவேன்னு. அவங்களுக்கு எல்லாரும் ஒத்துழைச்சு போகணும். எல்லாரும் சேர்ந்து வேலை நல்லா செய்யுங்க. என்ன? சரிங்க சார். நாங்க நல்லா வேலை செய்வோம். லீலா, அப்ப நீங்க எல்லாரையும் பார்த்துக்கோங்க. நான் போயிட்டு வரேன். சரி, எல்லாரும் வேலை செய்யுங்க. நான் போயிட்டு வரேன். சார், கோவிந்தன் சார். என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். உங்களை ஒரு வாட்டி பார்க்கணும் போல தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன். பாய் சார், பாய். பத்திரமா போயிட்டு வாங்க. ஏய், சின்ன பொண்ணு சும்மா இரு. சார்கிட்ட இப்படியே பேசுவா? சார் நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். எல்லாருக்கும் சார் சொன்னது கேட்டுச்சா? எல்லாரும் வேலை செய்யணும். வேலை செய்யாம ஓப்பிலாம் அடிக்கக்கூடாது. வேலை செய்யலாம் நான் சேர்ட்ட சொல்லி கொடுத்துருவேன். பாட்டி ஒழுங்கா வேலை செய்யுங்க. ஏ டோராமண்ட, நீ ரொம்ப நீட்டிட்டு வந்து பேசாது. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் வேலையை பார்க்குறோம். வா. அப்படி சொல்லு சின்ன பொண்ணு. ஓவரதான் வாய் பேசியா? வாங்க நம்ம வேலை பார்க்க போவோம். வாங்க போங்க. எங்கே போனாலும் என்கிட்ட தான் வந்தாகணும். நான் தான் உங்களுக்குலாம் அட்டண்டன்ஸ் போட போகிறேன். அட்டண்டன்ஸ் தானே போட போறா, போடு. என்னவோ சொத்து எழுதுற மாதிரி பேசாதப்பா. வாங்க கோமதிக்கா, நம்ம அந்த பக்கமாக போய் வேலை செய்வோம். ஐயா பாட்டி, பார்த்து போங்க. பார்க்காம போய் விழுந்து பாடியாயிராதிய. ஏமாடி சின்ன பொண்ணு, அதெல்லாம் நான் ஒழுங்கா போயிருவேம்மா. அப்போ சரி, இன்னைக்கு குளத்து புள்ள பாட்டி தனியால தூர் வர போறாவ. ஏ இழுவ, வா நம்மளும் போய் வேலையை பார்ப்போம். ரொம்ப தான் சிலிட்டிக்கிட்டு போறாள்வே. எப்படியும் என்கிட்ட தான் வந்தாகணும். இக்கா, நான் வட்டால மண்வெட்டி போட்டு எல்லாருக்கும் தாரீங்கக்கா. நீங்க கொண்டு போய் தட்டிடுவாங்க. ஏன் வளர்ந்த மாடு, நீ நிறைய அள்ளி வச்சு தருவா. என்னாலலாம் தூக்கிட்டு போக முடியாதுப்பா. ஏன் கலக்குருவி, உனக்காக வேணா கொஞ்சமா எடுத்தாரி, கொண்டு போ. ஏ மாடி சின்ன பொண்ணு, எனக்கு கொஞ்சமா வச்சுதாம்மா. நிறைய எல்லாம் தூக்கி சமக்க முடியாதுமா என்னால. கவலைப்படாதீங்க பாட்டி, உங்களுக்கு 2 ஸ்பூன் கோரி வைக்கிறேன். மெதுவா ஆடி அசைஞ்சு போய் கொண்டு போட்டுவாங்க. இந்தா கலக்குருவி, எடுத்துட்டு போ. கொஞ்சம் அல்ல, நிறைய இருக்கு. ஏ கொஞ்சமா தான் இருக்கு, கலக்குருவி எடுத்துட்டு போ. ஏ கோமதிக்கா, அந்த வட்டம் எடுத்துங்க போடுங்க, நான் உங்களுக்கு மண்ணலி தரேன். சரிம்மா, சின்ன பொண்ணு தான் எடுத்தாரு. சின்ன பொண்ணு, இதில் அள்ளி போடுமா, நான் எடுத்துட்டு போறேன். சரி கோமதிக்கா, கொண்டு போங்க. பாட்டி, நீங்க தூக்கிட்டு போறீங்களா சும்மா இருக்கீங்களா? ஏம்மா, எனக்கு கொஞ்சம் எடுத்து தாம, நானும் தூக்கிட்டு போறேன். இருங்க பாட்டி, இதை எடுத்து தாரேன், கொண்டு போங்க. ஏ பாட்டி, இந்த வட்டார அள்ளி போடுறேன், பார்த்து மெதுவாக எடுத்துட்டு போங்க. சரிம்மா. இன்னும் கொஞ்சம் கனவு வச்சிருக்கலாமா? இது லேசாலாம் இருக்கு. அட பால் அடைஞ்ச பங்களா கிளவி, தூக்க கஷ்டமா இருக்குமே கொஞ்சமா போட்டா லேசா இருக்கு, கனமா இல்லைன்னா சொல்றா. அடுத்த வாட்டி வா, தூக்க முடியாத அளவு அள்ளி வச்சிடுறேன். எம்மாடி சின்ன பொண்ணு, சும்மா சொன்னேம்மா. காமெடி காமெடி காமெடியா இருந்தா சரி, இல்லைன்னா இடுப்பு எலும்பு நொறிச்சிருவேன். இந்த கிழவிக்கு கொழுப்பு அதிகமாலாம் இருக்கு, வாய் கொஞ்சம் ஓவர் தான் பேசுது. இதே மாதிரி இன்னொரு வாட்டி பேசட்டும், மம்பட்டி எடுத்து கொத்தி விடுறேன். ஏன் வளர்ந்த மாடு, இந்தா மண்ணலி வை. ஏ கலக்குருவி, எவ்வளவுதான் வேலை செய்வா? நான் எவ்வளவு நேரமா வெட்டி வெட்டி போட்டுட்டே இருக்கேன், எனக்கு கையிலாம வலிக்குதப்பா. என்னாலலாம் வேலைலாம் செய்ய முடியாது. நான் போய் சாட போறேன், நீ வாரியா என்ன? ஏன் வளர்ந்த மாடு, சோறு சோறு நனையாத சோத்து மாடு. ஏ கலக்குருவி, நான் அதை 4 வட்டம் மண்ணாவது கோரி இருந்திருக்கேன். அங்க வசந்தி அந்த கூட்டத்தெல்லாம் பாரு, ஒரு வேலை செய்யல, போய் உட்காந்து தின்னுட்டு இருக்காள்வ. நான் 4 வட்டம் மண்ணை அள்ளி போட்டிருக்கேன். காலையில இருந்து பசி பசின்னு சொல்றேன், ஒரு வாய் சோறுன்னு கூட மாட்டிக்கிய. நான் போய் கஞ்சி குடிக்க போறேன், நீ வாரியா என்ன? சரி போ மாடு, நான் கோமதிக்கா கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் வாக்கல குருவி, நான் போறேன். சரியான சாப்பாடு பைத்தியமா இருக்கா, சோறுனால ஓடிட்டா பாருங்க. அப்பா, உட்காந்து தூக்கு சுட்டியை திறந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. என்ன பசி! அப்பவே இந்த கஞ்சை குடிச்சிருப்பேன். இந்த சூப்பர்வைசர் வந்து கெடுத்துட்டாரு. சின்ன பொண்ணு, அதான் இப்ப சாப்பிட உட்காந்துட்டலம்மா, நல்லா சாப்பிடு. நல்லா சாப்பிடதாக்கா போறேன். பாருங்க, ஒரு வாளி நிறைய கஞ்சி வச்சிருக்கேன், வயிறார குடிக்க போறேன். கோமதிக்கா, கஞ்சி தான் கொண்டு வரேன், நீங்க இப்ப இட்லி எடுத்துட்டு வந்துட்டிய? நான் கஞ்சி குடிக்கலாம் தான் நினைச்சேன். உங்க அண்ணனுக்கு இட்லி வாங்கிட்டு போனேன்ல, அவைய வேண்டான்னு சொல்லிட்டாவ. அப்புறம் அவைய அந்த கஞ்சி குடிச்சாவ, நான் அந்த இட்லி எடுத்துட்டு வந்துட்டேம்மா. அப்படி போடுங்க கோமதிக்கா, இட்லி திங்க எனக்கு கொடுத்து வைக்கல, நீங்க சாப்பிடுங்க. கோமதிக்கா, இட்லிக்கு கடையில சட்னி சாம்பார் தாக்கா கொடுத்தாவ. நீங்க இதை வேற ஏதோ குழம்பு ஊத்துனமா இருக்கு. லட்சுமி அதுவா? இது நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்துமா, அந்த அதை எடுத்து ஊத்துறேன் பார்த்துக்க. இட்லிக்கு மீன் குழம்பு ருசியா இருக்கும் பாத்தியா?
அட ஆமா கோமதிக்கா, இட்லி மீன் குழம்பும் வேற லெவல்ல இருக்கும்க்கா. உனக்கு இட்லியில மீன் குழம்பு ஊத்தி திங்க பிடிக்குமாம்மா? ஆமாக்கா, எனக்கு பிடிக்கும். லட்சுமி, அப்பனா 2 இட்லி நீ திங்கியாமா? ஏக்கா வேண்டாம்க்கா. ஏ கலக்குருவி, எனக்கு ஆலங்காத்தால சட்டி நிறைய பிரியாணி இருக்கு. அதுவா, நான் தான் பண்ணை பத்துக்கு பிரியாணியே. காலையிலேவா? ஆமா, என் மகன் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கேட்டான் எம்மா பிரியாணி பண்ணித்தானே, அதான் அவனுக்கு மத்தியானத்துக்கு பண்ணி கொடுத்தேன். அதுல மீதி இருந்துச்சா, அந்த டப்பால போட்டு நான் எடுத்துட்டு வந்தேன். காலையிலேயே பிரியாணி சாப்பிட உனக்கு தான் கொடுத்து வச்சிருக்க கலக்குருவி, நல்லா தின்னு. அப்படியே அது ஒரு பாதியை என் தட்டு அள்ளி போய் பார்ப்போம். நல்லா தாராவல. கஷ்டப்பட்டு பிரியாணி நான் செய்வேனா உனக்கு திங்க தராவ? போமாடி, உனக்குலாம் தர மாட்டேன். கோமதிக்கா, நீங்க கொஞ்சம் பிரியாணி தின்னு பக்கியலக்கா. பாத்தியா, எனக்கு தர மாட்டா, கோமதிக்கு வேணுமான்னு கேக்கா. என் மாடு சும்மா இரா. கோமதிக்கா, நீங்க சாப்பிடுறீங்களாக்கா? லட்சுமி, எனக்கு வேண்டாமா, எனக்கு இந்த இட்லியே போதும். சின்ன பொண்ணு ஆசைப்பட்டு கேட்கலாமா, அவளுக்கு கொஞ்சம் கொடுமா. சரிக்கா. ஏன் வளர்ந்த மாடு, உன் மூடியை எடுத்துத்தா, நான் பிரியாணி எழுதி வைக்கேன். ஏ கலக்குருவி, என் மூடியில அள்ளி வச்சு நீ தின்னு, சட்டியில இருக்கிற மொத்தத்தையும் எனக்கு தந்துரு. போ மாடு, எனக்கு பசிக்கும்ல. பசிச்சா இந்த கஞ்ச குடி. என் மாடு, என் பிரியாணி எல்லாத்தையும் புடிங்கிட்டா. ஏ கலக்குருவி, எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்க. நான் இதை திங்கேன், நீ அந்த கொஞ்சம் குடி. என் வீட்டு கஞ்சி சூப்பரா இருக்கும், நல்லா மோர் ஊத்தி பச்சை மிளகாலாம் போட்டு எடுத்து வந்திருக்கேன், நல்லா சாப்பிடுன்னு. வளர்ந்த மாடு இப்படி பிடிக்குதுங்க பாத்தியா? பாரு, இன்னைக்கு உனக்கு வயித்தால தான் போகுது. அது போனா போயிட்டு போகுது, இப்போ நான் பிரியாணி திங்க போறேம்மா. வசந்தி, உமா என்ன பண்றியே? ஏக்கா, நான் கஞ்சி எடுத்துட்டு வந்திருக்கேன்க்கா, அதான் குடிக்க போறேன் பார்த்துக்கோங்க. ஏ உமா, நீ சாப்பிடல எதையும்? இக்கா, நான் எதையும் எடுத்துட்டு வரலையே. ஏன் உமா, சாப்பாடு எடுத்துட்டு வரணும்னு உனக்கு தெரியாதா? தெரியும்க்கா, ஆனா நான் தான் எதுவும் செய்யலையே, அதான் எடுத்துட்டு வரல. ஐயோ, உமா எதுவும் எடுத்துட்டு வரலையா? பசிக்குமே, 2 இட்லி தட்டாம திங்கிறியா? ஏக்கா, எனக்கு 2 இட்லி பத்தாதே. ஏ இழுவ, அந்த அக்காவே உனக்கு பாவம் பார்த்து 2 இட்லி தாராவ, சத்தம் கட்டாம வாங்கி திங்கிறத விட்டுட்டு 2 இட்லி பத்தாதேன்னு இழுத்துட்டு இருக்கா. ஏ சின்ன பொண்ணு, 2 இட்லி எப்படி பத்தோம்? உன் பிரியாணியில கொஞ்சம் தாயா. அடி ஆத்தாடி, என் பிரியாணியில கைய வைக்கிறா. ஏன் வளர்ந்த மாடு, அது உன் பிரியாணியா என் பிரியாணி? நீயே பிடிக்குதுங்கிற. ஏ கலக்குருவி, நான் வான்ட்டு தான் பிடிங்கி தின்னேன், இவ என்கிட்ட இருந்தே பிடிங்கிறா போல இருக்க. ஏ சின்ன பொண்ணு, இவ கூப்பிட்டுலாம் இருக்கா, சத்தம் கட்டாம இருக்க மாட்டா போலயே. ஏ சின்ன பொண்ணு, கொஞ்சோண்டு பிரியாணி தாயா. எப்பா, இங்கே உட்காந்துருந்தா பிரியாணியை பிடிங்கிருவா, எந்திரிச்சு ஓடிட வேண்டியதுதான். ஏ சின்ன பொண்ணு, கொஞ்சோண்டு பிரியாணி தா, ஓடாத நில்லு. ஏ இழுவ, இந்த பிரியாணி எனக்கே பத்தாது, உனக்கெல்லாம் தர முடியாதே. வளர்ந்த மாடு, என்ன பிரியாணி திங்க விட